வணக்கம். முதலாவது காணொளியில் கேட்டல் பரீட்சை பற்றி பார்த்தோம். 2வது காணொளியில் வாசித்தல் பரீட்சை பற்றி பார்த்தோம். இனி இந்த 3வது காணொளியில் எக்ஸ்பிரஷன் ஏக்ரித் அல்லது ப்ரொடக்ஷன் ஏக்ரித் என்று சொல்லப்படும் எழுதுதல் பரீட்சை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த பரீட்சைக்கு மொத்த மதிப்பெண்கள் 25. 2 எக்ஸர்சைஸ்கள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் பாதி மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டுள்ளது. 2 தலைப்புகள் தரப்பட்டுள்ளன. அதற்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் 60 சொற்கள் பயன்படுத்தி நீங்கள் பதில் எழுத வேண்டும். இந்த பரீட்சை 45 நிமிடங்கள் நடைபெறும். ஆகையால் ஒவ்வொரு எக்ஸர்சைஸுக்கும் அதிகபட்சம் 20 நிமிஷம் என்ற கணக்கு வைத்து பதில் அளிப்பது நல்லது. இனி முதலாவது எக்ஸர்சைஸின் தலைப்பை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். Exercice 1. Hier, vous avez fêté votre anniversaire avec votre famille et vos amis. நேற்று உங்களுடைய பிறந்த நாளை குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் கொண்டாடி இருக்கிறீர்கள். Vous écrivez un mail à votre ami français pour lui raconter ce que vous avez fait pendant cette journée. அந்த நாளில் நடந்தவை பற்றி உங்களுடைய பிரெஞ்சு நண்பர் ஒருவருக்கு இமெயில் எழுத வேண்டும். Vous lui donnez aussi vos impressions sur la fête. அத்தோடு உங்களுடைய கொண்டாட்டத்தை பற்றிய அபிப்பிராயத்தையும் நீங்கள் எழுத வேண்டும். 60 mots minimum. குறைந்தபட்சம் 60 சொற்கள் பயன்படுத்த வேண்டும். இனி இந்த தலைப்பில் இருக்கும் முக்கிய விவரங்களை ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது hier. hier என்றால் நேற்று. நேற்று என்றபடியால் இது இறந்த காலத்தில் வருகிறது. அதாவது நாங்கள் அமைக்க வேண்டிய அனைத்து வசனங்களையும் இறந்த காலத்தில் அமைக்க வேண்டும். அதாவது imparfait அல்லது passé composé யூஸ் பண்ண வேண்டும். அடுத்தது vous écrivez un mail à votre ami. உங்கள் நண்பருக்கு இமெயில் வடிவில் பதில் எழுத வேண்டும். அது எவ்வாறு இருக்கும் என்பதை விரைவாக பார்ப்போம். இமெயில் எழுதும் முறை கடிதம் எழுதும் முறையிலிருந்து கொஞ்சம் வேறுபடும். அட்ரஸுகள், திகதி, இடம் போன்றவற்றை எழுத தேவையில்லை. ஆனால் கடிதத்தைப் போலவே ஒத்துப்போகும் விஷயங்கள் பொருள், அழைப்பு பகுதி, பொருட்பகுதி, வணங்கற்பகுதி, ஒப்பப்பகுதி. இது ஒரு நண்பருக்கு எழுதும் இமெயில். ஆகையால் அலுவலக கடிதம் போன்று மதம், monsieur, குடும்ப பெயர், bonjour எல்லாம் போட்டு எழுத தேவையில்லை. salut என்று எழுதி நண்பருடைய பெயரை மட்டும் எழுதலாம். இப்பொழுது நண்பருடைய பெயரை எழுத வேண்டும். அவர் ஒரு பிரெஞ்சு நண்பர். அதனால் ஒரு பிரெஞ்சு பெயர் பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு பிரெஞ்சு பெயர் ஞாபகம் வரவில்லை என்றால் அல்லது எப்படி எழுதுவது என்று தெரியவில்லை என்றால் நாங்கள் வாசித்தல் பரீட்சையில் சில எக்ஸசைஸ் பார்த்தோம். உதாரணத்திற்கு petit train எக்ஸசைஸ். அதில் ஜாக் லு கார்னேக் என்ற ஜாக் என்ற பெயர் தரப்பட்டிருக்கு. ஜான் என்ற பெயர் தரப்பட்டிருக்கு. ஜான் ஜுமெல். அதே போல இன்னொரு எக்ஸசைஸில் சில்வி என்ற பெயர் தரப்பட்டிருக்கு. இந்த 3 பெயர்களில் ஒரு பெயரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நான் ஜான் என்ற பெயரை தேர்ந்தெடுக்கப் போகிறேன். ஜான். பெயர் எழுதிய பிறகு ஒரு கமா போட வேண்டியது அவசியம். நண்பருக்கு வணக்கம் சொல்லியாச்சு. இனி அவர் நலத்தை விசாரிப்போம். Salut Jean, comment ça va? Comment ça va? இனி மேற்கொண்டு என்ன எழுதலாம்? தலைப்பிற்கே வருவோம். தலைப்பை மறுபடியும் ஒரு முறை வாசித்து பார்ப்போம். Hier, vous avez fêté votre anniversaire avec votre famille et vos amis. இந்த வசனமே நன்றாகத்தான் இருக்கிறது. ஸோ இதை அப்படியே தூக்குவோம். Hier, vous என்றால் நீங்கள். இது நான் எழுதுறபடியால் je போடுவோம். இந்த avoir வர்றபடியால் j apostrophe. J'ai fêté
என்னுடைய பிறந்த நாள். Mon anniversaire avec ma famille et mes amis. பிறந்த நாளை எங்கு கொண்டாடியிருப்போம்? வீட்டில். ஸோ அதையும் சொல்லலாம். mes amis chez moi. இப்பொழுது எனக்கு இன்னொரு எக்ஸர்சைஸ் ஞாபகம் வருகிறது. இந்த எக்ஸர்சைஸில் இந்த கொண்டாட்டத்தை அவர்கள் ஜார்தான் தோட்டத்தில் கொண்டாடினார்கள். அதனால் நாமளும் எங்கள் பிறந்த நாளை தோட்டத்திலே கொண்டாடுவோம். chez moi dans le jardin. Salut Jean, comment ça va? Hier, j'ai fêté mon anniversaire avec ma famille et mes amis chez moi dans le jardin. Anniversaire என்றால் ஞாபகத்துக்கு வர்றது கெத்தோ. அதனால் இனி கேக்கை பற்றி சில வசனங்கள் எழுதலாம். இதற்கு எனக்கு இன்னொரு எக்ஸர்சைஸ் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த எக்ஸர்சைஸ். இதில் பத்திசெரியில் ஒரு ஆள் கேக் வாங்குகிறார். ஸோ அதையே எடுப்போம். இதில் பத்திசெரி என்ற சொல்லும் தரப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த கேக்கை தேர்வு செய்வோம். சாக்லேட் கேக். இதை வைத்து ஒரு வசனம் அமைப்போம். Ma fille a acheté un gâteau au chocolat à la pâtisserie. மேலும் இந்த எக்ஸர்சைஸில் கேக்கின்ற விலை, சுவை, அதனுடைய அளவு பற்றி பார்த்திருந்தோம். நாம் விலையை விட்டு இந்த டேஸ்டையும் சைஸையும் பற்றி ஒரு வசனம் அமைப்போம். ஸோ ma fille a acheté un gros gâteau. gros gâteauன்னா ஒரு சொல்லு எக்ஸ்ட்ரா வரும். un gros gâteau au chocolat à la pâtisserie. இப்பொழுது கேக் வந்தாச்சு. ஸோ இனி கேக்கை வெட்டுவோம். j'ai coupé le gâteau. Alors j'ai coupé le gâteau என்றா சின்ன வசனமாக தெரிகிறது. இதை கொஞ்சம் பெருசாக்க நாம் கேக்கை எதை கொண்டு வெட்டுவோம்? கத்தியை கொண்டு. அதனால் j'ai coupé le gâteau avec un couteau. இப்பொழுது கேக்கை வெட்டியாச்சு. கேக்கை வெட்டியவுடன் என்ன செய்வார்கள்? எல்லோரும் பாட்டு பாடுவார்கள். joyeux anniversaire பாட்டு பாடுவார்கள். அதை ஒரு வசனமாக்குவோம். tout le monde va chanter joyeux anniversaire. எல்லோரும் பாட்டு பாடினார்கள். இனி எல்லோரும் சாப்பிடுவோம். கேக்கை சாப்பிடுவோம். So, nous avons mangé le gâteau. இனி அந்த கேக்குண்ட சுவையை பற்றி ஒரு வசனம் அமைக்கலாம். சாக்லேட் கேக் நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஸோ c'était très bon. சாப்பிட்டவுடன் இனி என்ன செய்வார்கள்? கதோக்கள் கொடுப்பார்கள். பர்த்டே என்றால் கேக். கேக்குக்கு அப்புறம் கதோ. ஸோ j'ai reçu
எனக்கு நிறைய கதவுகள் கிடைத்தன. ஸோ j'ai eu beaucoup de cadeaux. எனக்கு நிறைய கதவுகள் கிடைச்சது. இன்னும் சில சொற்கள் சேர்க்க வேண்டுமென்றால், அது என்னென்ன கதவுன்னு சொல்லி ஒரு சின்ன லிஸ்ட் மாரி போடலாம். இப்படி 2 டாட் une chemise. Alors chemise அன் போடணுமா, இன் போடணுமான்னு டவுட் வந்தா, நீங்க அத பன்மையில போட்டுடுங்க. des chemises. ஒரு 2 ஷர்ட். des chemises. une montre. எக்ஸெட்ரா. இதைப் பற்றின என்னுடைய அபிப்பிராயம் c'était super. c'était super. நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். j'étais très contente. நான் எனக்கு எழுதுறபடியா contente போடுறேன். ஆண்கள் எழுதுவதா இருந்தால் content masculin. féminin contente. À bientôt. Vito. இப்பொழுது இமெயில் எழுதியாச்சு. இனி எத்தனை சொற்கள் வந்தது என்று எண்ணி பார்ப்போம். 70 சொற்களுக்கு மேல் இருக்கிறது. நீங்கள் இன்னும் சொற்களை கூட்ட விரும்பினால், சில கலர்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது இங்க ஷெமீஸ், ஷர்ட் என்று போட்டிருக்கிறோம். அப்ப ஷர்ட்டுன்ற கலர்கள் இன் ஷெமீஸ் ரூஜ் அல்லது ஆரஞ்ச். அதே மாரி ஷெமீஸ், மணிக்கோடு, ஒரு புல்லோவர், புல் என்று போட்டு கொஞ்சம் சொற்களை சேர்க்கலாம். இப்பவே 60 சொல்லுக்கு மேல வந்து விட்டது. ஸோ இது போதும். Salut Jean, comment ça va? Hier, j'ai fêté mon anniversaire avec ma famille et mes amis chez moi dans le jardin. Ma fille a acheté un gros gâteau au chocolat à la pâtisserie. J'ai coupé le gâteau avec un couteau. Tout le monde a chanté joyeux anniversaire. Nous avons mangé le gâteau. C'était très bon. J'ai eu beaucoup de cadeaux. Des chemises oranges, une montre, un pull. C'était super. J'étais très contente. À bientôt, Vitu. இனி நாங்கள் இரண்டாவது எக்ஸசைஸை பற்றி பார்ப்போம். Vous avez reçu ce faire part de mariage. கல்யாண பத்திரிகையில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். Ingrid et Julien vous invitent à leur mariage samedi 25 juin à 11 heures à la mairie de Neuilly. Après la cérémonie, un repas sera offert au restaurant Le Petit Coq. இங்கிரிதும் ஜூலியனும் அவர்களுடைய கல்யாணத்துக்கு உங்களை அழைக்கிறார்கள். சனிக்கிழமை 25ஆம் தேதி ஜூன் மாதம் 11 மணி போல் நெய் மேரியில் கல்யாணம் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு லுபுச்சிகாக் என்ற ரெஸ்டாரண்டில் கல்யாண சாப்பாடும் உங்களுக்கு வழங்கப்படும். இதை அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Vous envoyez un courriel à vos amis pour les féliciter de leur mariage. இந்த அழைப்பிதழை பார்த்த பிறகு நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இமெயில் மூலம் பதில் அனுப்ப வேண்டும். Vous acceptez leur invitation et vous dites avec qui vous viendrez. நீங்கள் அவர்களது அழைப்பை ஏற்று கல்யாணத்தில் கலந்து கொள்வீர்கள் என்று தெரிவிக்க வேண்டும். அத்தோடு யார் கூட கல்யாணத்துக்கு வருவீர்கள் என்பதையும் தெரிவிக்க வேண்டும். Vous posez quelques questions sur l'organisation. அந்த கல்யாணம் சம்பந்தமாக நீங்கள் சில கேள்விகளை அவர்களிடம் கேட்க வேண்டும். 60 mots minimum. குறைந்தபட்சம் 60 சொற்கள் பயன்படுத்த வேண்டும். இனி இந்த தலைப்பில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். கல்யாணம் இனித்தான் நடக்க இருக்கிறது. அதனால் நாங்கள் எழுதும் பதிலில் இறந்த காலத்தை பயன்படுத்தக்கூடாது. நிகழ்காலத்தை கொஞ்சம் பயன்படுத்தலாம்.
ஆனால் அதிகபட்சம் future எதிர்காலத்தை பயன்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் எங்களது வசனங்கள் அதுகளை அமைக்க வேண்டும். இதற்கு நாங்கள் இமெயில் வடிவில் பதிலெழுத வேண்டும். இமெயில் வடிவில் எப்படி பதிலளிப்பது என்பதை ஏற்கனவே பார்த்துவிட்டோம் எக்ஸர்சைஸ் 1ல். அதே முறையைத்தான் இதிலும் பயன்படுத்தப் போகிறோம். இங்கிரிதும், ஜூலியனும் எங்களது அமி. அதனால் இந்த இமெயிலுக்கு பதிலளிப்பது என்பது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டும். Salut Ingrid et Julien. இனி அவர்களது நலத்தை விசாரிப்போம். Comment allez-vous? அவர்கள் எங்களுக்கு கல்யாண பத்திரிகை அனுப்பியதற்கு நன்றி சொல்வோம். Merci pour l'invitation. இனி கல்யாணத்திற்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்வோம். Félicitations. Je suis très contente. பெண் என்றால் contente, ஆண் என்றால் content. வராது content. Félicitations, je suis très contente. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். வாழ்த்துக்கள். நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டோம். இனி அவர்களது அழைப்பை ஏற்று யாருடன் கல்யாணத்திற்கு வருவோம் என்பதை தெரிவிக்க வேண்டும். இதுவரை நாங்கள் அமைத்த வசனங்கள் எல்லாம் பிரசன்டில் இருந்தது. இனி நாங்கள் நடக்கப் போகும் விஷயங்களை பற்றி சொல்லப் போவதால் ஃபியூச்சர் யூஸ் பண்ண வேண்டும். நான் உங்களது கல்யாணத்துக்கு வருவேன் என்பதை Je viendrai à votre mariage avec mon mari. நான் எனது கணவரோடு உங்கள் கல்யாணத்திற்கு வருவேன். அவருக்கும் உங்களை மிகவும் பிடிக்கும். Il vous aime beaucoup. உங்களது கல்யாணத்தில் கலந்து கொள்வதில் அவர் மிகவும் சந்தோஷம் அடைவார். Il sera heureux de venir à votre mariage le samedi 25 juin à 11h. இந்த le samedi 25 juin à 11h நம்மள எழுத தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு சொற்கள் தேவை. ஸோ அதனால் சொற்களை கூட்டுவதற்காக அந்த வசனத்தை கொஞ்சம் நீட்டிக்கிறோம். இனி இந்த கல்யாணத்தை பற்றி சில கேள்விகள் கேட்க வேண்டும். என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம் என்றால் பார்க்கிங் சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாம். மேரியடியில் பார்க்கிங்கள் இருக்குதோன்று கேட்கலாம். அதற்கு நாங்கள் முதலில் காரில் வருவோம் என்று தெரிவிப்போம். Nous viendrons en voiture. ஸோ இனி பார்க்கிங் சம்பந்தமான கேள்விகள் கேட்பது பொருத்தமாக இருக்கும். கேள்விகள் கேட்பதற்கு இலகுவான வழி எஸ்க்கு யூஸ் பண்ணி கேட்கறது. ஸோ நாங்கள் எங்கள் கேள்விகளை எஸ்க்கு யூஸ் பண்ணியே கேட்போம். எஸ்க்கு போட்டு கேள்விகள் அமைக்கும் போது கொஞ்சம் சொற்கள் அதிகமாக வரும். எஸ்க்கு ce sera ஃபியூச்சரில் இருக்க வேண்டும் வசனங்கள். Ce sera facile de trouver un parking à la mairie de
நெய். நெய் மேரி அடியில் பார்க்கிங் எடுப்பது இலகுவாக இருக்குமா? இது ஒரு கேள்வி. அடுத்தது எனக்கு இன்னொரு எக்ஸர்சைஸ் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த 2வது எக்ஸர்சைஸ். இதில் venir avec des pâtisseries à partager. இந்த வசனம் நன்றாக இருக்கிறது. இதை நாங்கள் பயன்படுத்துவோம். Est-ce que je pourrais venir avec des pâtisseries à partager? அதாவது பங்கிட்டு சாப்பிடுவதற்கு நான் ஏதாவது செய்து கொண்டு வரலாமா? இந்த எக்ஸர்சைஸில் வீட்டு பிராணிகளைப் பற்றியும் ஒரு வசனம் வந்தது. ஸோ நாங்கள் இதையும் யூஸ் பண்ணி ஒரு கேள்வியாக மாத்தலாம். அதாவது வீட்டு பிராணிகளையும் கூட்டிக் கொண்டு வரலாமா? என்ற மாரி ஒரு கேள்வி அமைக்கலாம். என்றால் அனைத்து சொற்களும் இதுக்குள் இருக்கிறது. அதை எடுத்து மாத்தி அமைக்க வேண்டியது தான் பாக்கி. ஸோ est-ce que les animaux de compagnie seront les bienvenus? இந்த எக்ஸர்சைஸில் மேலும் ஒரு விஷயம் நன்றாக இருந்தது. அதாவது இந்த கதிரைகள், மேசைகள் அடுக்குவதற்கு ஒரு உதவி கேட்டிருந்தார்கள். ஸோ இந்த ஐடியாவையும் எடுத்து இதையும் நாம ஒரு கேள்வியாய் மாற்றுவோம். Est-ce que vous aurez besoin d'aide? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? Besoin d'aide pour installer les tables et les chaises. இந்த எக்ஸர்சைஸில் இன்னும் ஒரு விஷயம், நல்ல விஷயம். பதிலை அவர்கள் மெசேஜ் மூலமாக ஃபோனுக்கு தெரிவிக்கச் சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முதல். இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஸோ இதையும் நாங்கள் எடுப்போம். Merci d'envoyer un message au 06 78 98 00 21 avant vendredi. இப்பொழுது கிட்டத்தட்ட 80 சொல்லுக்கு மேல் வந்துவிட்டது. ஸோ இத்துடன் நிறுத்துவோம். À bientôt. Salut Ingrid et Julien, comment allez-vous? Merci pour l'invitation. Félicitations, je suis très contente. Je viendrai à votre mariage avec mon mari. Il vous aime beaucoup. Il sera heureux de venir à votre mariage le samedi 25 juin à 11 heures. Nous viendrons en voiture. Est-ce que ce sera facile de trouver un parking à la mairie de Neuilly? Est-ce que je pourrais venir avec des pâtisseries à partager? Est-ce que les animaux de compagnie seront les bienvenus? Est-ce que vous aurez besoin d'aide pour installer les tables et les chaises? Merci d'envoyer un message au 06 78 98 00 21 avant vendredi. À bientôt. Bitou. இத்துடன் எழுதுதல் பரீட்சை முடிவடைந்தது. இனி பேசுதல் பரீட்சையை பற்றி விரிவாக அடுத்த காணொளியில் பார்ப்போம்.
நன்றி, வணக்கம்.